நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அருண்குமார். அதாவது தமிழக வெற்றிக் கழகம் டெய்லியும் இதை பத்தி ஏதாவது ஒரு செய்தி வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் அவர்களோட கட்சியை பத்தி நிறைய பேர் வாட்ச் பண்றாங்க. அது ஒரு கண்டென்ட் மெட்டீரியலா இருக்கு, ஒரு கண்டென்ட் அமுது சுரபியா இருக்கு அப்படிதான் சொல்லணும். அந்த அளவுக்கு மீடியாவுக்குலாம் கண்டென்ட் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக நாமக்கல் மாவட்ட செயலாளர், அதுக்கப்புறமா அவங்க நீக்கம், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் 2-3 நாளாக ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ அதை தூக்கி சாப்பிடுற வகையில் இதுவும் மாவட்ட செயலாளர் பற்றின பிரச்சனை தான். பட் இது என்னன்னா இது வேற மாதிரி பிரச்சனை. தூத்துக்குடியில் உள்ள சிறுவைகுண்டம் தவிர மித்த தொகுதிகளுக்கு எல்லாத்துக்குமே மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ தூத்துக்குடியோட மத்திய மாவட்ட செயலாளர் அஜிதா அவர்கள் நியமிக்கப்படுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அஜிதாவுக்கு பதிலாக சாமுவேல் அப்படின்றவரை நியமிக்கப்படுறதா தகவல் வந்தது. ஸோ இதனாலே காலையிலே தாவேகா அலுவலகம் ரொம்ப பரபரப்பாக காணப்பட்டது. ஏன்னா அஜிதா அவர்கள் ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டு இருக்கதாகவும், அதனால அவர் தனக்கு பதவி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருந்ததாகவும், அதுக்காக நிறைய செயல்பட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பாப்புலரே இல்லாத ஒரு சாமுவேல் அப்படின்றவரை நியமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ குற்றச்சாட்டு எழுந்துட்டு இருக்கு. ஸோ அது குற்றச்சாட்டா மட்டும் இல்லாம அவங்க நேரடியா தாவேகா அலுவலகத்துக்கே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஸோ விஜய் அவர்கள் கார் வரும்போது அவங்க நேரடியா முன்னாடியே போயிட்டு நின்று அந்த விஜய் அவர்களோட காரை நிறுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு கலைபுரத்தையும் உண்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப பரபரப்பாக காணப்பட்டது. ஒரு பெண்மணி அவங்களோட குறைகளை சொல்லும் போது உள்ள கூப்பிட்டு வச்சு பேசணும். அதுதான் ஒரு தலைமை பண்பு. அதை விட்டுட்டு அவங்கள வெளியிலேயே வச்சு வெளியிலேயே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக அதை முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி அது ஜெயிக்க முடியாமல் போச்சு. ஏன்னா முன்னாடியே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. விஜய் அவர்களோட பாதுகாப்பு அதிகாரிலாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனால் அதில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படலை. அதுக்கப்புறம் நிர்மல்குமார் இது எல்லாம் நடந்ததுக்கப்புறம் நிர்மல்குமார் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அதுவும் ஒரு சரியான முடிவை தரல. விஜய் அவர்களோட காரம் வச்சு அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணும்போது விஜய் அவர்கள் கூப்பிட்டு பேசலாம். அதுதான் ஒரு தலைவருக்கு அழகு, தலைமை பண்புக்கு அழகு. அதுவும் ஒரு பெண்மணி அப்படின்றதுனால இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக கருதப்படுது. அவங்க ரொம்ப வருஷமா சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தூத்துக்குடியில பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி சிறப்பாக செயல்பட்டவங்களுக்கு பதவியை கொடுக்காம திடீர்னு அவங்களுக்கு பதவியை கொடுக்கறது தான் தாவேக்காவோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா போஸ்டர் ஓட்டுறவங்களுக்கு தான் பதவி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தாவேக்காவோட பொதுச் செயலாளர் ஆனந்த் பேசியிருந்தாரு. ஆனா போஸ்டர் ஒட்டினவர்னு பார்த்தா ஓகே, தாவேக்கா பொதுச் செயலாளர் ஆனந்த்னா போஸ்டர் ஒட்டினவர்னு சொல்லலாம். நிர்மல்குமார் எங்கே போஸ்டர் ஒட்டினாரு? ராஜ்மோகன் எங்கே போஸ்டர் ஒட்டினாரு? ஆதவ ரஜினா எங்கே போஸ்டர் ஒட்டினாரு? அருண்ராஜ் எங்கே போஸ்டர் ஒட்டினாரு? நாஞ்சில் சம்பத் எங்கே போஸ்டர் ஓட்டினாரு? இப்ப ரீசெண்டா சேர்ந்திருக்க ஃபெலிக்ஸ், சந்திரகுமார் இவங்கெல்லாம் எங்கே போஸ்டர் ஓட்டினாங்க? இந்த மாதிரி போஸ்டர் ஒட்டாத நிறைய பேர் மிகப்பெரிய பதவிகள்ல தமிழக வெற்றி கழகத்துல இருக்காங்க. இதை பத்தி எதையுமே யோசிக்காம அமைதியா இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள். அது எப்போ வெடிக்கும் அப்படின்றது தெரியல. அதை யோசிக்கிற அளவுக்கு அவங்களை விடலை அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அதை யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள விடாம விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை ப்ரொமோட் பண்ணி விஜய்க்காக நீங்க எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணி அப்படியே அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். இருந்தாலும் மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறவங்க நிறைய வேலை பார்த்துருப்பாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய களத்துல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணவங்க, ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணவங்க, அவங்க அந்த பதவியை எதிர்பார்க்கறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு பதவி கொடுக்காம திடீர்னு இவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களாம் பதவி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லா கட்சிகள்லயுமே எழும். தாவேக்காவுக்கும் எழுறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. ஆனா இந்த அளவுக்கு ஒரு தலைமை கழகத்துல ஒரு காரை நிப்பாட்டுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. ஆனா அதை எதையுமே கண்டுக்காம அவர் உள்ள போயிட்டு திரும்பவும் தன்னோட வீட்டுக்கு போயிட்டு தான் செய்திகள் வெளிவருது. அதுல விஜய் அவர்கள் இருந்தாரா அப்படின்றத பத்தின உறுதியான தகவல் இல்லை. இருந்தாலும் அவர் வந்தாரு, அலுவலகத்துக்குள்ள போனாரு, திரும்பவும் வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. நம்ம புசியானந்த் அவர்கள் பின்வாசல் வழியா சென்றதாகவும் ஒரு தகவல் வருது. ஏன் நீங்க சரியா போட்டிருந்தீங்க அப்படின்னா முன்வாசல் வழியாகவே போகலாமே, அவங்க கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தலாமே. நான் சரியா தான் போட்டிருக்கேன், அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, ஸோ அதனால அவருக்கு பதவி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விலக்கி புரிய வைக்கலாமே. ஏன் விலக்கி புரிய வைக்க முடியாதனாலதான் இவர் பின்வாசல் வழியா போகிறாரு. நிர்மல்குமார் எல்லா கட்சிகளையும் இந்த மாதிரி எழக்கூடியதுதான், ஸோ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி மூடி மறைக்கிறாரு. இந்த இடத்துலதான் இதே மாதிரி திமுகவில் முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தவர் ஆடலரசன் அப்படின்றவர் முதல்வர் அவர்களை சந்திக்க முடியல அப்படின்ற மாதிரி தன்னோட உறுப்பினர் அட்டையை தூக்கி இருந்ததா ஒரு செய்தி வந்தது. அதுக்கப்புறம் முதல்வர் அவர்கள் அவர் கூப்பிட்டு வச்சு பேசி அதை ஒரு சால்வ் பண்ணதா ஒரு அதுக்கப்புறம் செய்தி வந்தது. ஸோ இதுதான் ஒரு தலைமை பண்புக்கான. இவர் நான் மக்களுக்காக நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கரூர்ல மக்களுக்காகவும் நிக்கல, இங்க கட்சிக்காரங்களுக்காகவும் நிக்கல. கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, மக்களா இருந்தாலும் சரி, நான் ஒரே மாதிரி தான் விட்டுட்டு ஓடினேன் அப்படின்ற மாதிரிதான் விஜய் அவர்கள் நடந்துட்டு இருக்காரு.
ஒருவேளை அவர் உள்ள இருந்திருந்தார் அப்படின்னா நிப்பாட்டி, என்னம்மா பிரச்சனை சொல்லு, நான் வந்து தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இறங்கி ஒரு விஷயம் பேசியிருந்தான்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய அரசியலா மாறி இருக்கும். அதே போலதான் வந்து கரூர்லயும் அவர் அந்த இடத்துல இறங்கி ஒரு அரசியல் பண்ணியிருந்தார் அப்படின்னா அதுவும் வந்து மிகப்பெரிய அரசியலா மாறி இருக்கும். இந்த 2 இடங்கள்லயுமே எப்படி ஒரு அரசியல் தலைவரா செயல்படணும் அப்படின்றது அவருக்கு தெரியல. அதுதான் வந்து வெட்ட வெளிச்சமா நமக்கு தெரியுது. ஏன்னா ஒரு விஷயத்தை எப்படி அணுகுறோம், அதை எப்படி சால்வ் பண்றோம், அதை பொறுத்து தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். ஏன்னா இந்த ஒரு சாதாரணமா இப்ப ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இதுக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது 75 வருஷங்களா இருக்கிற கட்சி, அதுக்கு ரொம்ப வருஷமா எத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க, அதுக்கு ரொம்ப வருஷமா எத்தனை பேர் வந்து அந்த பதவிக்காக காத்திருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் வந்து சமாளிக்கணும். ஒரு ஒன்றிய செயலாளர்லேருந்து, ஒரு கிளை செயலாளர்லேருந்து, ஒரு மாவட்ட செயலாளர், இந்த மாதிரி பகுதி செயலாளர், இந்த மாதிரி எல்லா செயலாளர்களையும் பிரச்சனை வரும் திமுக அதிமுக. ஆனா அந்த எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சு அவங்க வந்து இத்தனை வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க, இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏகே பெர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.